கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 41 அதிகாரம் 13வது வசனம். ஏசாயா 41 வசனம் 13. உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை நாம் 2 பிரிவாக நாம் பிரிக்க வேண்டும். ஒன்று, யார் இந்த ஆண்டவர், அதை முதலாவது அவர் வெளிப்படுத்துகின்றார். இரண்டாவதாக இந்த ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார் என்பதை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வசனத்தின் துவக்கத்தில் ஆண்டவர் தன்னை அறிமுகம் செய்யும் பொழுது உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் என்று குறிப்பிடுகின்றார். இந்த கர்த்தர் என்ற வார்த்தை எதை குறிக்கிறது என்றால் அதிகாரத்தையும் வல்லமையும் குறிக்கின்ற வார்த்தை. த லார்ட் என்ற ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆளுகையை, கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்முடைய கடவுள் ஆளுகை செய்கின்ற அதிகாரம் நிறைந்த ஆண்டவராக இருக்கின்றார். அப்படிப்பட்டதான அந்த வல்லமை நிறைந்த ஆண்டவர் யாராக இருக்கிறார்? அவர் சொல்லுகிறார், உன் தேவனாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய சொந்த ஆண்டவராக இருக்கிறார். நமக்கு சொந்தமானவராகிய இந்த ஆண்டவர் கர்த்தர் என்று குறிப்பிடப்படுகின்ற அந்த வல்லமை நிறைந்தவராக, அவ்வளவு அதிகாரம் நிறைந்த ஆண்டவராக இருக்கிறார். அவரால் எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும். நம்முடைய கடவுளால் செய்யக்கூடாதவைகள் என்று ஒன்றுமே இல்லை. அதையெல்லாம் குறிப்பதற்கு தான் கர்த்தர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஆண்டவர் உன் தேவனாயிருக்கிறேன் என்று குறிப்பிடும் பொழுது அந்த ஆண்டவர் நமக்கு மிகவும் சொந்தமானவராக, நமக்குரியவராக, நம்முடையவராக இருக்கிறார். ஆக இந்த நம்முடையவராக இருக்கின்ற இந்த கடவுள் என்ன செய்கிறாராம்? நான் உன் வலது கையை பிடித்து என்று குறிப்பிட. எவ்வளோ அற்புதமான ஒரு வார்த்தை! மகிமை நிறைந்த வல்லமை நிறைந்த கடவுள் நமக்கு சொந்தமானவர் மாத்திரமல்ல, அவர் இன்னும் நம்முடைய அருகில் நின்று நம்முடைய கையை அவர் பிடித்து கொண்டிருக்கின்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் எவ்வளவு சிலாக்கியம் பெற்றவர்கள்! அந்த மாபெரும் வல்லமை நிறைந்த கடவுளுடைய கரத்தில் நம்முடைய கரம் இருக்கிறது. அவர் நம்மை பிடித்து கொண்டிருக்கிறார். இந்த வலது கரம் நம்மை பிடித்திருக்கிறது என்று சொல்லும் பொழுதே அதில் 2 உண்மைகள் புலப்படும். ஒன்று, கரத்தை பிடித்து கொண்டிருக்கிறேன் என்றால் உன்னை நான் தொடர்ந்து நடத்தப் போகிறேன், உன்னை வழி நடத்தப் போகிறேன் என்ற அர்த்தம். இரண்டாவதாக, கரத்தை பிடித்து கொண்டிருக்கிறேன் என்றால் உன் எதிரே வருகிறதான எந்த ஆபத்திலும் உன்னை நான் பாதுகாப்பேன் என்ற அர்த்தம். நாம் நம்முடைய பிள்ளைகளின் கையை பிடித்து கொள்வோம். 2 காரியத்தை அதிலே வெளிப்படுத்துவோம். ஒன்று, நம் பிள்ளையின் கையை பிடித்து கொண்டு அவனை பத்திரமாக நாம் வழி நடத்துவோம். அதே வண்ணமாய் அப்படி நடத்தி கொண்டு போகும் பொழுது வழியிலே ஆபத்துகள் வந்தால் என்ன செய்வோம்? அந்த இடத்திலிருந்து நம்முடைய கையினாலே அந்த குழந்தையை தூக்கி அந்த ஆபத்திலிருந்து பிள்ளையை நாம் பாதுகாப்போம். ஆண்டவர் இங்கே உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து என்று சொல்லுகிறார் என்றால், ஆண்டவர் தன்னுடைய மனதிலே இந்த 2 காரியத்தை நமக்கு செய்வதற்காக அல்லது செய்வதின் அடையாளமாக நம்முடைய வலது கையை அவர் பிடித்து கொள்ளுகிறார். பிடித்து கொண்டு அவர் நம்மை பார்த்து சொல்லுகிற 2 அற்புதமான வார்த்தை, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். நம்மை நடத்த தீர்மானித்த கடவுள், நம்மை பாதுகாக்க தீர்மானித்த கடவுள் நம்மை பார்த்து சொல்லுகிறார், என் அன்பு மகனே, நீ பயப்படாதே, என் அன்பு மகளே,
நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டில் அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் என்று வாக்குத்தத்தம் சொல்லிட்டு அல்லவா? அந்த வாக்குத்தத்தம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? அந்த நித்திய புயங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறது? நம்முடைய கரத்தை பிடித்து கொண்டு நம்மை பார்த்து சொல்லுகிறது, நான் உன்னை நடத்தப் போகிறேன், எல்லா விதமான ஆபத்துகளுக்கும் உன்னை விலக்கி பாதுகாக்கப் போகிறேன், நான் உனக்கு துணையாக இருக்கிறேன், ஆகவே நீ பயப்படாதே என்று சொல்லிக் கொடுக்கிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த புதிய ஆண்டை துவங்கி 5 நாள் கடக்கும் பொழுதே நமக்குள்ளாக நிறைய குழப்பங்களும் நிறைய பயங்களும் எதிர்பார்ப்புகளும் விரக்திகளும் ஏமாற்றங்களும், இந்த புதிய ஆண்டிலாகிலும் எனக்கு நன்றாயிருக்கும் என்று நினைத்தேனே, வருஷ துவக்கத்திலேயே இப்படி இருக்கிறதே என்ற அங்கலாய்ப்பு நமக்குள்ளாக இருக்கலாம். இல்லை இல்லை அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தராகிய நான் உன் தேவனாயிருக்கிறேன், நான் உன் வலது கையை பிடித்து கொண்டிருக்கிறேன், நான் உனக்கு துணையாயிருக்கிறேன், ஆகவே நீ எதை குறித்தும் பயப்படாதே என்று சொல்லுகிறார். ஆம் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் பயப்பட வேண்டாம். ஏனென்றால் கர்த்தர் நம்மை தம்முடைய கரத்தினாலே பத்திரமாக பிடித்து கொண்டு நம்மை வழி நடத்துகிறார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் கரங்களை பிடித்து ஆண்டவரே பத்திரமா எங்களை வழி நடத்துகிறபடினாலே வாழ்க்கையில் எந்த நிலைமையும் கர்த்தாவை சமாளிப்பதற்கும் தாண்டுவதற்கும் நீர் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறீர் ஐயா. அது அலுவலகத்தில் இருக்கிற வேலைகளானாலும் எதிர்ப்புகளானாலும் பிரச்சனைகளானாலும் போராட்டங்களானாலும் ஆண்டவரே மற்ற எந்த கஷ்டங்களானாலும் எங்கள் குடும்பத்தில் நிலவுகிற எந்த சவால்களானாலும் யாவற்றிலும் என் ஆண்டவர் எங்களுக்கு துணையாக நின்று எங்களை வழி நடத்தி எங்களை பாதுகாக்கப் போவதற்காய் ஸ்தோத்திரம். ஆகவே என் ஆண்டவர் எங்களை பார்த்து நீ பயப்படாதே என்று சொல்லி தருகிறீர். ஆம் ஆண்டவரே, நாங்கள் பயப்படுகிறவர்கள் அல்ல, உம்மை நம்புகிறவர்கள். உம்முடைய திருக்கரத்தில் எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம். இந்நாள் முழுவதும் எங்களை வழிநடத்துகிறது மாத்திரமல்ல, இந்த ஆண்டு முழுவதும் உடைய வலது கரத்தினாலே எங்களை பிடித்து எங்களை வழிநடத்தப் போவதற்காய் தோத்திரம். அடியனோடு இணைந்து ஜெபிக்கிற அன்பு கடவுளுடைய பிள்ளைகள் யாவரோடு இந்த கிருபை இருக்கட்டும். எங்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.